சூப்பும் மட்டன் சூப்பெல்லாம் தோற்றுறங்க. இது ரொம்ப நல்லது. டெய்லி ஏதாவது ஒரு கீரை சூப் வைக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சிகப்பு முளைக்கீரையில் சூப் வச்சுருக்கேங்க. இது சூப்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சத்து வாய்ந்தது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. செய்யறது எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முளைக்கீரை இப்போ கடையிறேன்ல கூட்டு பண்ணுறேன். அதுலேருந்து கொஞ்சம் தண்டு எடுத்து இப்போ சூப் வைக்கப்பேன். இப்போ மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு விட இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. இது கீரை இதில் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றத ஒரு 6-7 பல்லு பூண்டு, இப்படி வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு, தக்காளி போட்டு தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அங்கே அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து சூப் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா இது வேக வச்சிடலாம். தண்டு நல்லா வேகட்டும். எல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகு 4 மிளகு தான் போட்டேன். சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு பவுட்ரு பண்ணி அதில் போட்டிருக்கேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சிடலாம். நல்லா இப்போ பேஸ்ட்டை அரைச்சி பாருங்கள். நம்ம இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இதை நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் சீரகத்தூளுங்க, வடிகட்டிடலாங்க. எண்ணெய், சீரகம், கறிவேப்பிலை தாளிச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கீரை முளைக்கீரை தண்டு, சிகப்பு முளைக்கீரை தண்டில் சூப் வச்சாச்சு. சரிங்களா? ஆட்டுக்கால் சூப்பு, மட்டன் சூப்பு எல்லாம் தோற்றுறோங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நல்ல சத்து வாய்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.